நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பேச்சு வன்மை, சொல் வளம், வாக் சுத்தி, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போ எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 70-80 வயசான ஆளுங்க கூட தடுமாறுறாங்க. அவங்க மனசில் இருக்கிறத எப்படி எடுத்து சொல்கிறதுங்கிறது இப்போ கூட தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல என்ன பேசணும், எப்படி அவதரிப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, வாய்ஸ் மாடுலேஷன் இல்லை. வாய்ஸ் மாடுலேஷன்னா சில லேடிஸ்க்கெல்லாம் ஜென்ஸோட மாதிரி கட்டை குரல், சில ஜென்ஸுக்கெல்லாம் லேடிஸ் மாதிரி கீச்சு குரல், சோர் த்ரோட்டு சிலவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வருது. சில ஏதாவது உடம்புல உபாதைகள் வந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டா கூட ஹீலிங்க்கு ரொம்ப டைம் எடுக்குது. அது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரே காரணம் அவங்களோட விசுத்தி சக்கரா. விசுத்தி சக்கரானா இந்த தொண்டைக்குழியில் இருக்க ஒரு சக்கரா. அந்த விசுத்தி சக்கரா சரியாக வேலை பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு வழி என்ன, அந்த விசுத்தி சக்கராவை ஹீல் பண்ணினா எல்லாம் சரியாயிடும். கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட விசுத்தி சக்கரா வீடியோவை நல்லா பாருங்கள். நம்மளோட கைலாஷ் தமிழ் சேனலில் இருக்க இதை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் கேளுங்க. அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நான் சக்கரா ஹீலிங் கிளாஸ் எடுப்பேன். அதை பற்றின வீடியோஸும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸாகவும் வீடியோஸும் போடுவேன். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.